திருவண்ணாமலை கீழ்ச்செட்டிப்பட்டு கூட்டுரோட்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் தொலைவில் வடக்கு பார்த்த மாதிரி 40க்கு 60 அளவுள்ள வீடோடு சேர்ந்து காலி இடமும் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்து ரோடுங்க. மொத்த அளவு வந்து 40க்கு 60, 2400 ஸ்கொயர் ஃபீட். இதுல பில்டிங் மட்டும் 13 சதுரம் கட்டியிருக்காங்க. இந்த பிளாட் பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. 40க்கு 60. அவங்க வந்து வடக்கு பார்த்த மாதிரி, அதாவது நார்த் ஃபேசிங் வந்து மெயின் வாசகால் கதவு வச்சிருக்காங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து சின்னதா வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பால் சொசைட்டி வச்சிருந்தாங்க. நீங்க இது தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு சின்னதா ஒரு பங்க் கடை மாதிரி வச்சுக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஸ்டார் கேஸும் வந்து இருக்குங்க. இந்த வீடு கட்டி முடிச்சு 3 வருஷம் தாங்க ஆகுது. NH மெயின் ரோட்ல இருந்து ஒரு 250 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வரும். பில்டிங்க்கு பக்கத்துலேயே காலி இடமும் விட்டுருக்காங்க. அது நீங்க கார் பார்க்கிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்டனாவும் நீங்க வச்சுக்கலாம். இந்த வீட்டோட மெயின் வாசகால் கதவும் ஜன்னல் எல்லாமே பாத்தீங்கன்னா தேக்கல் தான் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. EV யூனிட் வந்து என்ட்ரன்ஸ்ல கொடுத்து மோட்டர் கோன ப்ரொவிஷன் வந்து கதவுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ஹால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஸ்பாட் லைட்டும் LED ஸ்ட்ரைட் லைட்டும் கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபைல் லைட்டு. ஃப்ளோரிங்ல பாத்தீங்கன்னா வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க 2க்கு 4 சைஸ்ல. கிச்சனுக்கு முன்னாடி சின்னதா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வாஷ் பேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட பூஜை ரூம் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க, கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. இந்த வீட்டோட கிச்சன் பாத்தீங்கன்னா பெருசா கொடுத்துருக்காங்க. இந்த வீடு முழுக்க பாத்தீங்கன்னா அங்கங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, வெளிச்சத்துக்காகவும் காற்றோட்டமா இருக்கிறதுக்காகவும். இந்த வீடு பாத்தீங்கன்னா DTCP என்ற அப்ரூவ்ட் பிளாட்ல தாங்க வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுல மொத்தம் 2 பெட்ரூம் இருக்கு. நீங்க பாக்குறது மாஸ்டர் பெட்ரூம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்ல. மேல வந்து திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பர்னையும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா சொந்தத்துக்காக அவங்களே இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாவே சம்புங்க. இதோட அளவு பாத்தீங்கன்னா 10,000 லிட்டர் இருக்கு. அதுக்கு பக்கத்திலே வந்து போர்வெல் கொடுத்துருக்காங்க. போர்வெல் பாத்தீங்கன்னா 450 அடி போட்டிருக்காங்க. 20 அடியிலே தண்ணி வந்துச்சுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்க் வந்து வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட செப்டிக் டேங்க் இருக்குங்க. டெரஸ்ல பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் கெப்பாசிட்டியோட வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கட்டும் போது அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 100% டாக்குமெண்ட் வந்து கிளியரா இருக்குங்க. இந்த வீடு டைரக்டா வந்து பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணி